Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Janaki Kanta Smaranam Gopika Jeevana Smaranam Haranam Parvati Padaye Sadguru Swaminaha Anjaneya Swaminaha Kujantam Rama Rameti Maduram Maduraksharam Aruhya Kavita Shakham Vande Valmiki Gokilam Anjaneya Matipatalanam Kanchanadvikamaniya Vigraham Parijata Tarumulavasinam Bhavayami Pavamanananda Yatra Yatra Raghunatha Kirtanam Tatra Tatra Pratavastakanjalim Bashpavari Paripurnalochanam Marutim Namade Rakshasam Vaidehi Sahitam Suradrumatale Haime Mahamantape Madhye Pushpatamasane Manivaye Virasane Susthitam Agre Vachayati Prabhanjana Sute Tattvam Munibhyah Param Vyakhyam Gandharadadibhyah Parivratam Ramam Bhaje Shyamalam Namostu Ramaya Salakshmanaya Devi Jatasya Janakatmajayi Namostu Rudrendra Yamanilebhyo Namostu Chandrarka Marudganebhya Pitambaram Karavirajita Shankha Chakra Kaumodaki Sarasijam Karuna Samudram Radha Sahaya Mati Sundara Mandahasam Vatalaye Shamanisham Hadibhavaya Bhaktavatsalya Jaladhe Paramanandarupinaham Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam Triyambaka Puradhisham Ganadhipasamanvitam Gajarudhamaham Vande Shastaram Kuladevi Buddhirbalam Yashodhairyam Nirbhayatvam Arogata Ajadhyam Vagpatutvam Charanam Matsmaranam நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நித்திய ஆன்மீகங்கள் அப்படின்னு சிலது இருக்கு. நம்ம எப்படி வாழ்க்கை முறையை நடத்தணும் அப்படிங்கிறதே ரிஷிகள்லாம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா. கார்த்தால எழுந்துக்கிறதையே நம்மளுடைய வலது கையை பார்க்கறது, வெறுமன கையை பார்க்கக்கூடாது, கண்ணை திறக்கிறதையே கையை பார்க்கணும். கையை பார்க்கறதே என்ன சொல்லணும்னால் கராக்ரே வசதே லக்ஷ்மீஹி கரமத்தியே சரஸ்வதி கரமூலேது கோவிந்தஹா பிரபாதே கரதர்சனம் அப்படின்னு சொல்லி கையை பார்க்கணும். மகாலட்சுமி சரஸ்வதி துர்கை எல்லாருடைய அனுகிரகமும் எனக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை. கோவிந்தன் எல்லாருடைய அனுகிரகமும் எனக்கு வேணும். அப்புறம் பூமியில காலை வைக்கிறதே பெரும்பாலும் இப்ப கட்டில தான் ஆயிடுத்து. பூஸ்பரிசம் பண்றதே கீழே இறங்குறதே கட்டிலேருந்து சமுத்திர மேகலே தேவி பர்வதஸ்தனமண்டலே விஷ்ணுபத்னி நமஸ்துபியம் பாதஸ்பரிசம் க்ஷமஸ்வமே அப்படின்னு சொல்லிட்டு பூமியில கால் வைக்க. பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு ரெண்டு பேர்கள் உண்டு. ஸ்ரீதேவி எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பிடிக்கும், அதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருப்பாள். ஆனா பூதேவியை மறந்துடுவாள். ஸ்ரீதேவியை விட பூதேவி தான் ரொம்ப கருணாமை. பூமி தேவியோட மடியில தான் நம்ம இருக்கோம். பெத்த அம்மா கூட கொஞ்ச நாளைக்கு தான் மடியில போட்டு சீராட்டுறா. ஆனா நம்ம வாழ்நாள் முழுக்க பூமியில தான் நடமாடின்னு இருக்கோம், பூமியில தான் படுத்துக்கிறோம், உட்காந்துக்கிறோம். மனசுல உட்கார்றதையே நினைச்சுக்கணும், அம்மா மடியில உட்காந்துக்கிறோம். ஸ்ரீதேவி பூதேவின்னு கோவிலுக்கு போனா பார்க்கிறோமானால் வரதராஜ பெருமாளோடையோ ரங்கநாதரோடையோ உபயநாச்சியாரோடு தானே இருக்கார் பெருமாள்.
அதுல ஒரு தேவி நம்மளோடையே இருக்கா, அவளோடையே நம்ம இருக்கோம் அப்படிங்கிற பாவனையோடு உட்கார்ந்துண்டாலும் எழுந்துண்டாலும் நடந்தாலும் கடைசியில மடியறதும் அதுலேயே தான் பூமி தேவியோட தான் சங்கமம் ஆறும். அப்பேற்பட்டதான அந்த பூமி தேவி, அவளை தொட்டு கண்ணுல ஒத்திக்கணும். பாதஸ்பரிசம் க்ஷமஸ்வமே. அம்மா நீ தேவத்தை, பகவானுடையவே ஒரு இரு தாயார்ல ஒரு தாயா ஸ்ரீதேவி பூதேவியில, உன் மேல நான் காலை வைக்கிறேன், எனக்கு வேற உபாயம் கிடையாது, நீ தான் ஆதாரம், உன் மேல நான் வைக்கிற காலை நீ பொறுத்துக்கணும், பாதஸ்பரிசம் க்ஷமஸ்வமே அப்படின்னு அபராத க்ஷமாபனம் பண்ணிட்டு இறங்கிறது கட்டிலேருந்து. அப்புறம் கட்டிலேருந்து இறங்கினதும் எழுந்துன்றதுமே தெக்க நடக்கக்கூடாது. தெக்கேங்கிறது யமபட்டணம். எழுந்துன்றதுமே பொழுது விடிஞ்சதுமே தெக்க பார்க்க போகக்கூடாது, வடக்க பார்க்க 7 அடி நடக்கணும். வடக்க பார்க்க நடக்கிறதுனுடைய தாத்பரியம் என்னன்னா, கங்கையை நினைச்சிருந்து எழுந்துண்டா உடனே ஸ்நானம் பண்றதுங்கிறது அந்த காலத்துல ஒரு பழக்கம். அப்புறம்தான் காஃபியோ கஞ்சியோ கூட சாப்பிடுவா. பழைய காலங்களில் எழுந்துண்டதுமே பல் தேய்ப்பால் உடனே ஸ்நானம் பண்ணிடுவா. பிராத்த ஸ்நானம்னே பேரு அது. இப்போ பெரும்பாலும் மத்தியானிக ஸ்நானமோ சாயம் ஸ்நானமோ தான் நடக்கிறது இப்போ உள்ள ஆன்மீகத்துல. ஆனா பிராத்த ஸ்நானம்னு தான் பேரு அதற்கு. விடியற் காலம் எழுந்துன்றதுமே முதல்ல குளிச்சு விடணும். இன்னைக்கும் கேரளத்துல அந்த பழக்கம் வச்சுட்டு இருக்கால். உதய காலத்துல தூங்க விட மாட்டால். 4 மணிக்கு 4:30 மணிக்கே குழந்தையா இருந்தா கூட எழுப்பி விட்டுடுவாள். உடனே குளத்துல போய் குளிக்கணும். பக்கத்துல புழை இருந்துதானா அதுல போய் ஸ்நானம் பண்ணணும், நெத்திக்கிட்டுக்கணும். கோவில்ல போய் சுவாமியை பார்த்துட்டு வந்தாதான் காப்பி கொடுப்பார். சின்ன குழந்தையா இருந்தா கூட இன்னைக்கும் அந்த ஒரு பழக்கம் தெய்வீகம், இன்னைக்கும் அந்த ஒரு சம்ஸ்காரம் இருக்கு கேரளத்துல. பிராத்தஸ்நானம் அப்படிங்கிறது ஸ்நானம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றதுங்கிறது குழந்தையிலேருந்து பழக்கின்னு இருக்கா. சில பழக்கங்கள்லாம் குழந்தையிலேருந்து வர. கௌமார ஆச்சரேத்து அப்படின்னு பிரகலாதனும் சொல்றா. பாக்கி எது வேணாலும் வயசாகி வந்துடும். பக்தி மாத்திரம் இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் மாத்திரம் குழந்தையிலேருந்து வரணும். பக்கத்துல அஸ்வத்த மரம் இருந்ததானால் அதை போய் பிரதட்சணம் பண்றது நித்தியம் செய்யணும். தொடக்கூடாது, அரசமரத்தை தொடக்கூடாது. சனிக்கிழமையில ஒண்டிதான் தொடலாம், உச்ச நாட்கள்ல தொடக்கூடாது. அந்த அஸ்வத்த மரத்தை பார்த்தாலோ பிரதட்சணம் பண்ணாலோ மூலத்தோ பிரம்மரூபாயே மத்தியத்தோ விஷ்ணுரூபினே அக்ரத சிவரூபாயே விரக்ஷராஜாயத்தே நமஹா அப்படின்னு சொல்லணும். ஒரு அழகு பெங்களூர்ல நான் ரசிக்கிறது, எந்த தெருவில் போனாலும் ஒரு அரசமரம் இருக்கு. அரசமரத்தை நிறைய நட்டுருக்கா அந்த காலங்கள்ல. இப்ப மரங்களாக ஒரு தலைமுறை முன்னாடி அப்படி பாதுகாத்தது. பெரிய டவுன்னு பேரு பெங்களூர்ல. ஆனா தெருக்கு தெரு அரசமரம் இருக்கு. அதனாலேயே ஐஸ்வர்யமும் அங்க இருக்கு. சர்வ ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் அரசமரம். அஸ்வத்த பிரதட்சிணம் ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அஸ்வத்த சர்வ பாபானி சத ஜன்மார்ஜிதானி ச நுதஸ்வ மம விரக்ஷேந்திர சர்வைஸ்வர்ய பிரதோ பவான் அப்படின்னு பிராயஷ்சித்தத்துல, பிராயஷ்சித்த காண்டத்துல ஒரு ஸ்லோகம். கர்மகாண்டத்துல அஸ்வத்த சர்வ பாபானி, அஸ்வத்தத்தை பிரதட்சிணம் பண்ணோமானால் நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும். 100 ஜென்ம பாபம் போயிடும். சத ஜன்மார்ஜிதானி ச அயுதாஸ்வத்த பிரதட்சிணம்னு சங்கல்பிச்சுக்கிறது. 10,000 ஆவர்த்தி அரசமரத்தை சுத்துறது அப்படின்னு. பார்க்க சுத்தரேன், அங்க பீச்சில் சுத்தரேங்கிறத அரசமரத்தை சுத்தரேன்னு சங்கல்பிச்சுக்கலாம். இது ஒரு தர்மமாயும் ஆயிடும், நம்மளுடைய பாரதிய கலாச்சாரமாயும் ஆயிடும். புஷப் பண்றேன் அதை பண்றேங்கிறதுக்கு கோவில்ல போய் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணலாம். 10 முறை 12 முறை. சிவாலயங்கள்ல விஷ்ணு ஆலயங்களில் போய் நமஸ்காரம் பண்றதுக்கு மேல என்ன புஷப் இருக்கு? பிரதட்சிணம் பண்ணலாம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறையிலேயே நமக்கு சாஸ்திராயச்ச சுகாயச்சா அப்படின்னு நிறைய நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காள் ரிஷிகள். அதுபோல பிராத்தஸ்மரணியால் அப்படின்னு சில பேர்கள், அவர்களை நினைக்கணும். பகவானை முதல்ல நினைக்கணும், அப்புறம் ஆச்சாரியர்களை நினைக்கணும், ஆதிசங்கர பகவத்பாதால். அப்புறம் அந்த வழியில வந்த அந்தந்த மடத்தை யார் ஆசிரியச்சவாலோ அந்த பெரியவாளை நினைக்கிறது. எல்லா பெரியவாளும் பெரியவாள் தான் நமக்கு. சிங்ககிரி பெரியவாள், காஞ்சி பெரியவாள், இன்னைக்கு இருக்கிற பெரியவாள், அந்த பீடத்துல வந்த முன்னாடி இருந்த மகான்கள். ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் அப்படிங்கிறது பாகவதம். பெரியவர்களை நினைச்சுட்டு பொழுது விடிஞ்சாலே அந்த வீடே பரிசுத்தமாயிடுங்கிறது. சத்ய சுத்தியந்தி வை கிருஹாக. அப்பேற்பட்ட மகான்களை நினைக்கணும். அந்த மகான்கள் பக்கத்திலையும் இருந்தால் ஒரு குருங்கிறவர் அவசியம் வேணும், ஒத்தொத்தருக்கும் வேணும். ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்கிறவர் குருவாக மாட்டார், எழுத்தறிவித்தவர். அவர் ஆசான்னு பேரு.
ஆச்சாரியன் அப்படின்னாலும் ஆச்சினோதிகி சாஸ்திராணி அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றவன் ஆச்சாரி. குருங்கிறவர் பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுக்கிறவர். எல்லாருக்கும் மேல அவர், எல்லாருக்குமே ஒரு குருங்கிறவர் ஒருத்தர் இருக்கணும். அந்த குருவே முடிஞ்ச பொழுதெல்லாம் போய் நமஸ்காரம் பண்றது. கால வேளையில விஷ்ணு தரிசனம், சாயரட்ச சிவ தரிசனம், நதியில முடிஞ்ச பொழுதெல்லாம் ஸ்நானம். ஒரு புண்ணிய காலங்கள்லயாவது போய் நதியில ஸ்நானம் பண்றது. காவேரி, கொள்ளடம், கங்கை, யமுனைன்னு யாராருக்கு சக்தி எப்படி முடியுமோ அப்படி போய் ஸ்நானம் பண்றது. இதெல்லாம் நித்திய ஆன்மீகத்துல சொல்லியிருக்கா. யாகங்கள்லாம் பண்றதுங்கிறது அப்புறம் இருக்கட்டும், இதெல்லாம் பண்ண முடியுமே? ஒரு தடவை கையை பார்த்துட்டு இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு எழுந்துக்க கூடாதா? பூமியை தொட்டு கண்ணுல ஒத்திக்க கூடாதா? 7 அடி கங்கைக்கு நடக்கிறா போல பாத்ரூமுக்கு தான் நடக்கிறான், அதை வடக்க பார்க்க வச்சுட்டு நடக்க கூடாதா? பகவானே சாதுக்களை நினைக்க கூடாதா கால வேளையில? யாகாதிகள் பண்றது அப்புறம் இருக்கட்டும், வேதாத்தியனம் பண்றேன், கணம் சொல்றேன், யாகம் பண்றேன், தலைகீழ மகன்யாசம் சொல்லுவேங்கிறது அப்புறம் இருக்கட்டும். இது நித்திய ஆன்மீகத்துல அவசியம் அடிப்படையா உள்ளது. இதெல்லாம் செய்யணும். அதுதான் சுவாமி நேற்றைய தினம் கேட்கிறார் பரதனை பார்த்து, பரதா நித்தியம் போய் வசிஷ்டரை நமஸ்காரம் பண்றியா? நேற்றுக்கு கச்சித் சர்க்கத்துல நிறுத்தின இடம், அதுக்காக இவ்வளவு தூரம் சொன்னேன். சுவாமி பரதனை பார்த்து, கச்சித் குரும்ஷ்ச விருத்தாம்ஷ்ச தாபசாம் தேவதா திதீனே சைத்யாம்ஷ்ச சர்வான் சித்தார்த்தானே பிராமணாம்ஷ்ச நமஸ்யசி. சைத்தியம் அப்படின்னா அன்னைக்கே சொன்னேன், சித்தியால ஆனது சைத்தியம். கருடச்சேனம் மாதிரி அந்த இஷ்டகையால கட்டப்பட்டதுக்கும் சித்தின்னு பேரு, சைத்தியங்கள்னு சொல்றது. சைத்தியம்னு சொன்னா அரச மரம், அத்தி மரம், இது மாதிரி கிராமங்கள்ல கிராம தேவதை எல்லா மரத்துல இருக்கும். கிராம தேவதைகள் எல்லையில ஒரு மரத்தடியில இருக்கும். ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் கூட பூஜையில வச்சுட்டு இருப்பா. பூஜைக்கு அருகமாக இங்கே நம்ம திருவையாறு தாண்டி போனோமானா ஈச்சங்குடின்னு ஒரு கிராமத்தை வழியா வந்தோமானா அதை பார்த்தா தெரியும். ஒரு மரம், ஒரு அரச மரத்திலே ஒரு அரச மரம், அது மாதிரி ஆலமரம் மாதிரி ஒரு மரம் இருக்கும். அங்க பெரிய சங்கிலியா கட்டியிருப்பா இந்த மரத்துலேருந்து அந்த மரம். அதுதான் கிராம தேவதை. கிராம தேவதை ஒரு மரம், இன்னொரு மரம் நடுப்புற சங்கிலி கட்டியிருக்காள்னு சொன்னால் கிராம தேவதையாக தலைமுறை தலைமுறையா வழிபட்டு இருக்கா. இங்க ஒன்றும் பிம்பம் இல்லையே, கோவில் கோபுரம் இல்லையே, பிராகாரம் இல்லையே, கொடிமரம் இல்லையேன்னு கேட்கக்கூடாது. அது மாதிரி வழிபடுற சமூகங்கள் ஒருத்தர் உண்டு. அங்கேயும் தேவதா சாநித்தியம் உண்டு. உனக்கு இஷ்டம் இருந்தா அந்த மரத்தை போய் சேவி, இல்லைன்னா இதெல்லாம் ஒரு கோவிலா அப்படின்னு அலட்சியப்படுத்திடக்கூடாது. இதெல்லாம் கூட உபாசிக்கிறாளா அப்படின்னு ஹேளனமா வெள்ளக்காரால் போல வெளி நாட்டுக்காரால் போல ஹேளனமா பார்த்து விடக்கூடாது. ஏன்னா தெய்வம் எங்க இறங்குங்கிறது யாருக்கு என்ன தெரியும்? தெய்வத்தினுடைய சாநித்தியம் எங்க வேணாலும் இருக்கு. ஒரு நாயிட்ட கூட நாமதேவர் பகவானை பாண்டுரங்கனை பார்த்தார் அப்படின்னு இருக்கு. ஒரு எரும மாட்டுல கூட பாண்டுரங்கனை பார்த்தார் ஞானேஸ்வரர் அப்படின்னு இருக்கு. செவுத்த கூட சைத்தன்யத்தோட இயக்கினார் ஞானேஸ்வரர் அப்படின்னு இருக்கு. அப்போ நமக்கு பகவான் எங்க இருப்பார், எங்க கூப்பிட்டுருப்பாள், யார் கூப்பிட்டுருப்பாள்னு தெரியாது. அங்க ஒரு உகந்து இருக்கார் பகவான் அப்படின்னு சொன்னா அது முடிஞ்சா மரியாதை செய்யணும். அதுதான் தர்மம். முடியலைன்னால் அலட்சியமாவது இல்லாம இருக்கு. அதை இங்க பரதனை பார்த்து கேட்கலால் அந்த அரச மரம், ஆலமரம் இதெல்லாம் நீ நமஸ்கரிக்கிறிய? சைத்யாம்ஷ்ச சர்வான் சித்தார்த்தானே பிராமணாம்ஷ்ச நமஸ்யசி. வயசானவாளை நமஸ்கரிக்கிறியா? குரு முதலிய வசிஷ்டாதி குருக்களை நீ நமஸ்கரிக்கிறியா? மகாமந்திரங்களை அனவரதமும் ஜிபிச்சுன்னு இருப்பார். பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், நவாட்சரி, இது மாதிரி ஸ்ரீவித்யே, பாலே முதலியதான மந்திரங்கள், நாமஷடக்ஷரி. சில மகான்கள் சில மந்திரத்தை உயிர்நிலையா வச்சுட்டு இருப்பார். இங்க விரிவால் எங்க பூர்வீகத்துல எப்பொழுதும் ராமோபாசனை தான். ஸ்ரீராம மந்திரம் ஜபந்தம், முத்தண்ணாவாளுடைய ஸ்தோத்திரத்துல எப்பொழுதும் ராம மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருந்தார். ராம ஷடக்ஷரி ஜபிச்சு. ஒரு பெரியவாள் என்னை பார்த்துட்டு, நான் அவளை ஆசிரியிச்சேன், எனக்கு ஒரு மந்திரோபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அப்பா தான் அவர்கிட்ட வாங்கிக்கோன்னார். அவரை நமஸ்காரம் பண்ணி எங்க அப்பாவும் அவருக்கு உபதேசம் பண்ணுங்கோ அவனுக்கு அப்படின்னார். அந்த பெரியவாள் உடனே என்கிட்ட சொன்னால், தலைமுறை தலைமுறையா ராமோபாசகால் நீங்கள், உனக்கு இந்த மந்திரம் உபதேசம் ஆயிருக்கான்னால், ஏற்கனவே பண்ணியிருக்காரப்பா ராம மந்திரம் அப்படின்னு. அதுக்கு மேல நான் என்னப்பா பண்ண முடியும்?
உங்க அப்பாவுக்கு தாத்தா பண்ணியிருப்பார் அனந்தராம தீட்சர், நாராயண தீட்சர். அவளுக்கு முன்னாடி இருந்த சுப்பிரமணிய தீட்சர் அவளுக்கு பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி இருந்த முத்தர்ணாவால் பரியந்த ராம மந்திரம் ஜெபிச்சவாள்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாலும் அந்த பெரியவா. அப்படி 6 தலைமுறை 7 தலைமுறையா ராமனை உபாசிக்கிற உங்களுக்கு அந்த மந்திரம் உனக்கு உபதேசம் ஆயிருக்கிறதே, இதுக்கு மேல நான் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு விட்டாரு. ஆனாலும் எனக்கு நல்வழி காமிச்சா, எங்க அப்பா சொன்னார் அப்படிங்கிறதுனால அந்த உபாசனா கிரமங்களை சொல்லி கொடுத்தாள். ஆனாலும் பரம்பரையா வர்றதுங்கிறது அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? ராமோபாசகாலா இருப்பாள், ராம மந்திரத்தை ஜெபிச்சுன்னு இருப்பாள். அப்பைய தீட்சர் முதலிய மகான்கள்லாம் பஞ்சாட்சரத்தை ஜெபிச்சுன்னு இருந்தாள். ஆந்திரத்துவம் ஆந்திர பாஷாச்சே அப்படின்பார் அப்பைய தீட்சிதர் அடிக்கடி. அதை மகாபரிவாளும் திரும்ப திரும்ப சொல்லுவாள். பிறந்தா ஆந்திரனாக பிறக்கணும், ஆந்திர பாஷை பேசுற வகுப்புல பிறக்கணும் அப்படின்பா. ஏன் ஆந்திரனா பிறக்கணும்? ஆவக்காய் சாப்பிட்றதுக்கா, நெய்யை விட்டு பருப்புடியை நிறையா போட்டு சாப்பிட்றதுக்கா, கொரடா பண்ணி சாப்பிட்றதுக்கா? எதுக்காக ஆந்திரனா பிறக்கணும் அப்படின்னா, ஆந்திராளுக்கு அக்ஷராபியாசமே பஞ்சாட்சரம். ஓம் நமோ நாராயணாய சித்தம்னு நமக்கெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாளோ, பெரும்பாலும் உலகத்துல எல்லாருக்கும் அதுதான் சொல்லுவாள். ஆந்திர பிரதேசத்துல சிவபக்தி ரொம்ப அதிகம். கையை பிடிச்சுன்னு முதல்ல சொல்லி கொடுக்கறதே பஞ்சாட்சரத்தை தான் எழுதுவாளாம். பிறக்கிறதுலேருந்து பஞ்சாட்சரத்தை உபாசிக்கலாமே அப்படின்னு அப்பைய தீட்சிதர் பரம சிவபக்தரா இருக்கிறதுனாலே 100 தடவை எனக்கு ஜென்மா வந்துதானால் ஆந்திர ஜென்மா வரணும் அப்படின்னு சொல்றா. அதை நம்ம மகாபரிவால அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாள். ஆந்திரத்துவம் ஆந்திர பாஷாச்சே அப்படி. ஓம் நமோ நாராயணாய சித்தம் நம்ம பக்கத்துல எழுதுவாள். ஆனால் அவளுக்கு பஞ்சாட்சரம் தான் எழுதுவாள். அதோடு கூட உபநயனமான உடனேயே பஞ்சாட்சர உபதேசம் பண்ணிடுவாள். அவளுடைய சம்பிரதாயத்துல தெலுங்கால சிவபக்தால் தான் அதிகம். உபநயனமாச்சு காயத்ரி ஆச்சுன்னா உடனே பஞ்சாட்சர உபதேசம் பண்ணிடுவாள். வேதீக்ஷர் சொல்றாள், 5 வயசுலேருந்து பரமேஸ்வரா உன்னை நான் ஆராதிச்சிருப்பேனே. ஒரு பஞ்சாட்சரத்தோட மகிமை தெரிஞ்சு 30 வயசுக்கு மேலே ஒரு யாராவது உபதேசம் பண்ணுவாளான்னு தேடி போய் வாங்கிக்கிறதுக்கு ஆந்திரனா இருந்திருந்தேனால் 5 வயசுலயே உபநயனமானதுமே பஞ்சாட்சர உபதேசம் பண்ணிருப்பாளே அப்படிங்கிறார். பஞ்சாட்சரம் பாவனமுச்சரம் தஹா பதிம் பசூனம் ஹிருதி பாவயம் தஹ பிக்ஷாசனாஹ திக்ஷு பரிப்ரமம் தஹ கௌபீனவம் தஹ் கலு பாக்யவம் தஹா பஞ்சாட்சரம் பாவனமுச்சரம் தஹா கௌபீன பஞ்சகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் ஆச்சாரியால் பண்ணினா. காசியில இருக்கிற காலத்துல கௌபீன பஞ்சகம்னு ஒரு ஸ்தோத்திரம், யதி பஞ்சகம்னு அதை சொல்லுவாள். பிக்ஷான்ன மாத்திரேனச்ச துஷ்டிமந்தஹ கௌபீனவந்தஹ் கலு பாக்யவந்தஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்திலையும் முடிவுல கௌபீனத்தோட எவன் இருக்கானோ, அதாவது ரொம்ப பொருளை சேர்த்துக்காம இது வேணும் அது வேணும்னு சேர்த்துட்டா அப்புறம் அது இல்லைன்னா கவலை தான், பக்கத்துல இல்லைன்னா கவலை தான். அது நம்மளோடதுன்னு ஆனதுனால தானே. இப்ப கடையில செல்போன் இருந்தா கவலை இல்லை, அதையே வாங்கி பக்கத்துல வச்சுனுட்டானா, இந்த பக்கத்துக்கு பதிலாக இந்த பக்கம் வச்சுனுட்டான், மறந்து போய் இந்த பக்கம் தேடினானா ஒரு நிமிஷம் பதறான், ஐயோ காணுமே ஐபோன் வச்சிருந்தேன் எங்கேங்கிறான். அப்புறம் பார்த்தா மாமி சொல்றாள், அதெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு பாருங்க, இந்த பக்கம் இருக்கு பாருங்கிறா. அப்புறம் ஆஹாஹாங்கிறான், அசட்டு சிரிப்பி சிரிக்கிறான். இப்ப இது கடையில இருந்தா இந்த கவலை இல்லையோ. தனக்குன்னு ஆக்கின்றதுனால ஒரு சாமானையும் ஒரு மோதிரத்தை போட்டுட்டோம், இல்லை ஒரு ஏதோ ஒரு வஸ்துவை போட்டுட்டோம், அப்புறம் அதை தொட்டு தொட்டு பார்க்க வேண்டியிருக்கு இருக்கான்னு. மகான்கள்லாம் பெரும்பாலும் அதனாலதான் சாமானிய ஜீவனமாய் இருப்பார். ஒரு துளசி மாலை போருமே, ஒரு ருத்ராட்சம் போருமே, ஒரு தாமிரமணி மாலை போருமேன்னு இருப்பார். ஏன்னா இதுக்கு ரொம்ப விலையும் கிடையாது, தொலைஞ்சா கவலையும் கிடையாது. ஆனால் இன்னொரு தடவை போய் கடையில் வாங்கிட்டு போறோம். துளசி மாலை 10 ரூபா விற்க போறோம், தாமிரமணி மாலை 30 ரூபா 50 ரூபா விற்க போறது. இது எத்தனை தடவை வேணாலும் தொலையலாம், வாங்கியும் போட்டுக்கலாம். ஆனா ஒரு குந்துமணி சொர்ணம்னு சொன்னா எவ்வளவு கவலையா இருக்கும். அது இருக்குன்னு அது ஒரு நினப்பு வேற வேணும். இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கணும். இது ஏதோ ஒரு சாமானுக்கு சொல்றேன், இது மாதிரி 1000 சாமான வீட்லையும் சேர்த்துண்டு அன்றாட வாழ்க்கையிலையும் புழங்கின்னு இருந்தோமானால், இன்னும் வேற அது வேணும் இது வேணும்னு சேர்க்கறதுக்கு கவலைப்பட்டு இருந்தோமானால் அவனுக்கு ஏது நிம்மதி? அதுக்காக ஆச்சாரியால் சொல்றால், வெறும் கௌபீனத்தோட பிக்ஷை வாங்கிட்டு சாப்பிட்றவன் தாண்டா இந்த உலகத்திலேயே நிம்மதியானவன். பிக்ஷான்ன மாத்திரேன சதுஷ்டிமந்தஹ கௌபீனவந்தஹ் கலு பாக்யவந்தஹ. வெறும் கௌபீனத்தோட எவன் இருக்கானோ போருங்கிற எண்ணம். கௌபீனம்னா உடனே கோமனாண்டின்னு அர்த்தம் இல்லை. இருக்கிறது போருமேங்கிறதுல வர திருப்தி இன்னும் வேணுமே அதை சேர்த்துக்கணுங்கிறதுல வரவே வராது. நீங்க கிடைச்சதா சந்தோஷம்,
இன்னைக்கு இது கொடுத்தாரா பகவான், சந்தோஷம். பெருமாள் தாயார் இது கிடைச்சதா, கொடுத்தாலா, அவளுடைய பிரசாத். ஆச்சாரியாலே இன்னொரு ஸ்தோத்திரத்துல போய் சொன்னால், விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் அப்படின்னா, விதிவசமா என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறதுல சந்தோஷப்பட கத்துக்கோ அப்படின்னா, கிடைக்காததை நினைச்சு ஏங்காது. அப்புறம் கிடைச்சதோட அருமையும் தெரியாத போயிடும், கிடைச்சதுக்குள்ள ஒரு திருப்தியும் இல்லாத போயிடும். அந்த ஸ்தோத்திரத்துல ஆச்சாரியால் சொல்றால், பஞ்சாட்சரத்தை ஜபிச்சுட்டு இருக்கிற ஜென்மாதான் ஜென்மா. பஞ்சாட்சரம் பாவனமுச்சரம் தஹா, பாவனமான பஞ்சாட்சரத்தை ஜபிக்கிறது. மகாமந்திரங்களை ஜபிக்கிறதே இங்கே அங்க பிராக்கு பார்த்துட்டு செல்ல நோண்டிட்டு ஜபிக்க கூடாது. அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் ஜபிச்சாலும் மனச பகவான் இடத்துல வச்சு, பதிம் பசூனம் ஹிருதி பாவயம் தஹா, பசுபதியான பரமேஸ்வரனை ஹிருதி பாவயம் தஹா, மூலே கல்பத்ருமஸ்ய திருதகனகநிபம் சாரு பத்மாசனஸ்தம் வாமாங்காரூட கௌரி நிபிட குஜபராபோக காடோபகூடம் நானாலங்காரகாந்தம் வரபரசுமிருகா பீதிஹஸ்தம் தனேத்திரம் வந்தே பாலேந்துமௌலிம் கஜவதன குஹாஸ்ருஷ்ட பார்ஸ்வம் மகேசம் அப்படின்னு தியானம். கைலாசத்திலே கல்லால மரத்தடியிலே கற்பக விருட்சத்தினுடைய அடியில பரமேஸ்வரன் இருக்கா. வெள்ளி மலையாம் கைலாச மலை, தங்க விக்கிரகமாம் பரமேஸ்வரன். பொன்னார் மேனியனே அப்படிங்கிறாரோன்னு சுந்தரர். மரகத பச்சையா இருப்பார் பெருமாள், பச்சை வண்ண பெருமாள், நீலமேக பெருமாள் அப்படின்னு பெருமாள்லாம் பச்சை நீளமா இருப்பார். பரமேஸ்வரன் சொர்ணமா இருப்பார். சொர்ணம்ங்கிறதே அவர்கிட்டேருந்து வந்தது தான். போன சப்தாகத்துல கூட சொன்னோம் நம்ம, ஹாட்டகேஸ்வரர் அப்படிங்கிற பரமேஸ்வரன்டேருந்து வந்ததுதான் அந்த ஹாட்டகம் அப்படிங்கிற ஹாட்டகிங்கிற நதியிலேருந்து சொர்ணம் வந்து அது ஆபரணங்களாக போட்டுக்கிறாள் அப்படின்னு பச்சமஸ்கந்தத்துல பாகவதத்தின் சொல்றதை கூட சொன்னோம். சொர்ண விக்கிரகமாக பரமேஸ்வரன் உருக்கின தங்கம் போல இருக்கா. மூலே கல்பத்ருமஸ்ய என தியானத்துல அப்படி இருக்கு. திருத கனகநிபம், கனகம்னா சொர்ணம். கனகநிபம் சாரு பத்மாசனஸ்தம், அழகான பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். மடியில வந்து இடது தொடையில அம்பாளை வச்சுட்டு இருக்கார். அம்பாளுடைய இடது தொடையில முருகன் உட்கார்ந்துட்டு இருக்கார். வலது தொடையில மகாகணபதி இருக்கார். வந்தே பாலேந்துமூலிம் கஜவதன குஹ ஆஸ்லிஷ்ட, எல்லாரையும் கையால அரவணைச்சிண்டு கல்பக விருட்சத்தினுடைய அடியிலே அம்பாலோட முருகனோட கணபதியோட இருக்கிற அந்த அபயஹஸ்தத்தோடு இருக்கிற பரமேஸ்வரனே வாமாங்காரூட கௌரி நிபிட குஜபராபோக காடோபகூடம் எரிக்க அணைச்சுன்னு இருக்காராம் மனைவி குழந்தையில. நானால் அங்காரகாந்தம், ரொம்ப அழகா இருக்காள். ஒரு கையில மான், ஒரு கையில மழு எல்லாம் வச்சுட்டு இருக்கார். டமருகம் வச்சுட்டு இருக்கார். நானாலங்காரகாந்தம் வர பரசு மிருகா அபீதிஹஸ்தம் திரிநேத்திரம், பரசு வச்சுட்டு இருக்கா. பரசுன்னா கோடாரி, ஒரு கையில கோடாரி வச்சுட்டு இருக்கா, ஒரு கையில மான் வச்சுட்டு இருக்கார். அபயஹஸ்தத்தோட இருக்கார். வந்தே அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்றேங்கிற பாவனையோடு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பஞ்சாட்சரம் ஜபிச்சாலும் அந்த பாவனையோடு கூட செய்ய. பஞ்சாட்சரம் பாவனமுச்சரம் தஹா, பதிம் பசூனம் ஹிருதி பாவயம் தஹா. இந்த பரமேஸ்வரனே கங்காதரனே, உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் இப்படி தியானம் பண்ணணும்னு சொல்றது கைவல்ய உபனிஷத்து. கைவல்ய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அதுல போய் சொல்றது இந்த தியானம். அப்படி வந்து பகவான தியானம் பண்ணிண்டு பதிம் பசூனம் ஹிருதி பாவயம் தஹ பிக்ஷாசனாஹ திக்ஷு பரிப்ரமம் தஹ கௌபீனவம் தஹ் கலு பாக்யவம் தஹ. யார் இருக்கானோ அவனே பாக்யசாலி அப்படிங்கிறார் ஆச்சாரியா. மகாமந்திரங்களை ஜபிக்கணும், நமக்கு தானே பாக்கியம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு ஜபிக்கணும். ஆஸ்திரேலியாலேயோ ஆப்பிரிக்காலேயோ பிறந்திருந்தா அப்படி ஒரு மந்திரம் இருக்குன்னு தெரியுமா? இந்த உபாசனை தெரியுமா? பாரத தேசத்துல பிறந்தாதான் கிடையாது. மனுஷனா பிறந்தாதாங்கிறதோட இல்லை, அவனும் பாரதத்துல பிறக்கணும் மனுஷன். சைனால பிறந்தா ஏதான அப்படி பிளாஸ்டிக் முடிக்கின்னு இருக்கலாம், செல்போன் கம்பெனியில ஏதானு பண்ணிட்டு இருக்கலாம். ரஷ்யாவில் பிறந்தா குண்டு தயாரிச்சுன்னு இருக்கலாம். ஜப்பான்ல பிறந்தா கூட முடஞ்சுன்னு இருக்கலாம். ஆப்பிரிக்காவில் பிறந்தா அங்கே என்ன உண்டோ அதை பண்ணிட்டு இருக்கலாம். வைர சுரங்கத்துல அதை நோண்டின்னு இருக்கலாம். பாரதத்துல பிறந்தாதான் இது இந்த மாதிரி சப்தங்களே காதல விழ். பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் ஒன்னமோ நாராயணாய
நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. இந்த துவயம், இந்த மந்திரங்கள்லாம் காதல் விழுறதுக்கே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாக்கியம் பண்ணினாதான் இந்த சப்தங்கள்லாம் காதுல விழும். அப்படி ஒரு ஜென்மா பாரதத்துல கிடைச்சாதான் கிடைக்கும், பிறந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி மகாமந்திரங்களை ஜபிக்கக்கூடிய மகான்களை போய் நீ அடிக்கடி சேவிக்கிறையா பரதா? பஞ்சாட்சரம் முதலிய மந்திரங்கள். கச்சித் குரும்ஷ்ச விருத்தாம்ஷ்சே தாபசானி, மகாமந்திரங்களை ஜபிப்பால், சோம்பல் இல்லாத ஜபிப்பால். இன்னைக்கும் கேரளத்துல சில நம்பூதிரிகள் இருக்கால், நானே பார்த்திருக்கேன். என்னோட வயசுல வீட்டை விட்டு வெளியில வரமாட்டார். அவருக்கு வெறி உலகத்தோட எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா வீட்டுக்குள்ள போனா அரண்மனை மாதிரி இருக்கும். அவ்வளவு வசதி வாய்ப்புகளோட கூட வீட்டுக்குள்ளேயே கோலம் இருக்கும், புழை இருக்கும். வீட்டுக்குள்ளேயே கோவில்லாம் கோவில் மாதிரி இருக்கும், கர்ப்ப கிரகம் போல இருக்கும். வீட்டுல பூஜா கிரகங்கள்லாம் பத்னியை பார்த்தா சொர்ண விக்கிரகமாக இருப்பாள். நிறைய ஆடாபரணத்துக்கெல்லாம் குறைவு இருக்காது. காரோ பங்களாவோ என்னென்ன வசதி உண்டோ எல்லாம் இருக்கும். அவரை பார்த்தோமானால் எப்போதும் மகாமந்திரங்களை ஜபிச்சுட்டே இருப்பார். 3 மணிக்கு 3:30 மணிக்கே ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது. நானே ஒரு நம்பூதிரியே இரிஞாலக்கோடாங்கிற இடத்துல பார்த்தேன். எனக்கு இந்த தெரு தாண்டி போக வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னாரு அந்த நம்பூதிரி. அவரை தேடி எல்லாரும் வந்துட்டே இருக்கா, பார்த்துட்டே இருக்காள். 10 பேர் வராள். அவர் பிரஷ்னம் பார்ப்பார். ஒரு பக்கம் ஹோமசாலை இருக்கு, ஹோமங்களும் நடந்துட்டே இருக்கு. அவர் சொல்றார், நான் எங்க போகணும் அப்படிங்கிறார். வீட்டுல பெரிய மகா கணபதி வச்சுன்னு இருக்கார். கணபதி தான் உபாசனை. ஒரு 30 வருஷம் முன்னாடி நான் பார்த்ததை சொல்றேன் இப்ப ஞாபகத்தில். நான் எங்கேயும் போனதில்லை, எங்க போகணும் எனக்கு அப்படிங்கிறா. என்னமோ தொடர்ச்சி வச்சுட்டு இருக்கிறது, ஒரு கார் நிற்கிறது வாசல்ல. அந்த அம்மா எங்கேயாவது போகணும்னா, அதுவும் நான் போறதுக்கு ஒண்ணும் இல்லை எனக்கு அப்படிங்கிறா. சின்ன வயசுதான், இதனைக்கு ஏதோ 70 வயசு 80 வயசுக்காரர் நான் சொல்லலை. ஆனா விடாம 2 வேளை 3 வேளை ஸ்நானம் பண்ணி மகாமந்திரங்களை ஜபிச்சுண்டு சோம்பல் இல்லாத மந்திரத்தை ஜபிக்க. மந்திரத்தை ஜபிக்கிறது ஏதோ அப்பளம் பொறிக்கிற மாதிரி ஒரு காரியம் மாதிரி செய்யக்கூடாது. பூரி பொறிக்கிற மாதிரி, ஆச்சு கறியை வதக்கிறா போல, மேகி பண்றா போல, அது மாதிரிலாம் மந்திர ஜபம் பண்ணக்கூடாது. நிம்மதியா பகவான் தியானம் பண்ணிட்டு மனசால என்ன மந்திரத்துக்கு அந்த தேவதைக்கு அந்த மந்திரத்துக்கு யாரு தேவதையோ அந்த தேவதைய மனசுல நல்லா தியானம் பண்ணிண்டு உருவம் ஆக்கிண்டு அந்த தியானத்தோட கூட ஜபிக்கணும். என்னால் உருவம் ஆக்க முடியலே, மனசு பறக்கிறது நானா பிரகாரேனால் அந்த மந்திரத்திலேயாவது லட்சியம் இருக்கணும். என்ன மந்திரம் ஜபிக்கிறோமோ அந்த அக்ஷரத்துல லட்சியம் இருக்கணும். ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னார், ஒரு சன்னியாசி, அக்ஷர லட்சம் பால் மந்திரோபாசனையில அக்ஷர லட்சம் இல்லை, அக்ஷரத்துல லட்சியம்னாரு. அக்ஷர லட்சம் இல்லை, அக்ஷரத்துல லட்சியம். சொல்ற ஓம் நமோ நாராயணாயான்னா அந்த ஓம் நமோ நாராய ஒரு அக்ஷரமும் மனசுக்கு வாங்கிட்டு சொல்லணும். என்னமோ அப்படி சினிமா பாட்டு பாடுறா போல அப்படி வாயால பாடக்கூடாது, மனசால அப்படி ஜபிக்கிறேன்னு எதையாவது பண்ணக்கூடாது. அது மாதிரி மகாமந்திரங்களை எவ்வளோக்கு எவ்வளோ ஜபிக்கிறோமோ மனசு வச்சு அவ்வளோக்கு எவ்வளோ அது பலனை கொடுக்கும். இன்னைக்கு அது சத்தியமா தானே இருக்கு. கச்சித் குரும்ஷ்ச விருத்தாம்ஷ்சே தாபசாம் தேவதா திதீனே, தேவதைகள் எல்லாம் வழிபடுறையா பரதா? ஆலயங்கள்ல போய் தெய்வங்களை, ரங்கநாதன் முதலிய தெய்வங்களை சேவிக்கிறையா? தேடி வர வீட்டுக்கு தேடி வர அதிதிகளை பூஜிக்கிறையா? சைத்யாம்ஷ்ச சர்வான் சித்தார்த்தானே, அரச மரம் ஆலமரம் முதலியதானே விருட்சங்கள்ல உள்ள தேவதைகளை பூஜிக்கிறையா? சித்தார்த்தானே, ஜென்மாவை பயனாக்கின்றவா. நம்மளோட ஒருத்தரா நடமாடிட்டு இருந்தா கூட அவளுக்கு இங்கே ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஞானிகள். எதுலையும் அவளுக்கு சத்தம் இருக்காது. கண்ணால பார்த்தா கூட அதோட அந்த விஷயத்தோட டச் ஆகாது. அந்த கண்ணை பார்த்தாலே தெரியும். சித்தாளுக்கு என்ன அடையாளம்னால் கண் எப்போதும் ஊர்த திருஷ்டியா தான் இருக்கும். ஞானானந்த சுவாமிகளோ இன்னும் சில மகான்களோ நேற்றுக்கு இருந்தவாளை பார்த்தா அந்த போட்டோவை பார்த்தா கூட தெரியும் கண் ஊர்தி. ஏன்னா இந்த லோகத்துல அவளுக்கு ஒண்ணுமே வேண்டியது இல்லை. வேண்டாம்னு வச்சுட்டால் அதனால பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. பெரிய லாபத்துல இருக்கா. பிரம்மைவ ரசஸ்தேஷாம் அப்படின்னா பெரிய லாபத்தில் இருக்கிறவாள்கிட்ட போய் சின்ன ஒரு பலனை காமிச்சா அதை மயங்கிடுவாள. கையில ஒரு 2 கோடி ரூபா வச்சுட்டு இருக்கான் பொட்டி இல்லைன்னா, என்னை பாரு உனக்கு ஒரு 500 ரூபா தரேன் 200 ரூபா தரேன்னு சொன்னா அவன் லட்சியம் பண்ணுவானா? ஒரு 10 நிமிஷம் நான் பேசுறத கேளு. இந்த அவனுக்கு ஒரு 200 ரூபா தரேன்னா கையில 2 கோடி ரூபா இருக்கிறவன் 200 ரூபாய்க்கு ஆசைப்படுவானோ? அல்பவனா இருந்தா கூட ஆசைப்பட மாட்டான். கையில இருக்கிறத காப்பாத்திக்கணும்னு தான் நினைப்பான். அதுபோல அவ பெரிய ரசத்துல இருக்கிற கீழ் விஷயங்கள்ல அவ மனசு போகாது.
கீழ்ப்பார்வை அவளுக்கு இருக்காது, உருது திருஷ்டி தான் இருக்கும். பேச்சும் உயர்ந்த பேச்சு தான் பேசுவாள், பேச மாட்டால், பேசினா உயர்ந்த பேச்சு தான் பேசுவாள். மானச சஞ்சரரேங்கிற போல உயர்ந்த சப்தங்கள் தான் அவள் வாக்குலேருந்து வரும். பகவான் தான் அவளுக்கு லட்சியமா இருப்பா. நம்மளோட தான் உத்தராகி இருக்காள்னா கூட அவளை கண்டு தெரிஞ்சுக்கணுமா, நம்மளை போல இல்லை அவள், நம்மளை போல இவாள் இல்லை அவள்ங்கிறத விவேகத்தினாலே புத்தினால தெரிஞ்சுண்டு அவளை மதிக்கணும். அது மாதிரி இருக்கிறவாளுக்கு சித்தார்த்தர்கள்னு பேர். கச்சித் சைத்யாம்ச்ச சர்வான் சித்தார்த்தானே, ஜென்மாவை பயனாக்கின்றவாள். பிராமணாம்ச்ச நமஸ்யசி, எதாத்தியனம் பண்ண பிராமணா வாழெல்லாம் நமஸ்கரிச்சுட்டு இருக்கியா பரதா? கச்சிதர்த்தேன வா தர்மம் அர்த்தம் தர்மேன வா புனः உபௌ வா பிரீதி லோபேனே காமேன விபாதசே. தர்மமாக அர்த்தத்தை சம்பாதிக்கணும் பரதா. சம்பாதிச்ச பணத்தை கொண்டு தர்மத்தை சம்பாதிக்கணும், தர்மத்தை கொண்டு பணத்தை சம்பாதிக்கணும், தர்மமாக பணம் சம்பாதிக்கணும். தர்மத்தை கொண்டு பணத்தை கொண்டு நிறைய தர்மங்களை புண்ணியங்களை சேர்க்கணும். கொண்டாடத்தகாததான காமத்துல மனசை ரொம்ப விடக்கூடாது. இஷ்டப்படி சாப்பிட்றது, இஷ்டப்படி திரியறது, நினைச்சதை பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறத பண்ணிட்டு இருந்தானால் பாக்கி ரெண்டும் நஷ்டமா போயிடும். உபௌவா பிரீத்தி லோபேனே காமேன ந விபாதசே. காமத்துக்கு ஒருத்தன் பிராதானியம் கொடுத்துட்டானா, இப்ப அப்படித்தானே உலகம் போயிட்டு இருக்கு. நிறைய சம்பாதிக்கணும், இவ்வளோ டிஜிட்டல சம்பாத்தியம் இருக்கணும். சம்பாதிச்சு என்னடா பண்ண போறேன்னா, ஹாயா இருக்க போறேன், வேர்ல்டு டூர் போவேன். என் சம்பாத்தியத்தை அனுசரித்து கையில் இருக்கிற பணத்துக்கு இந்தியா டூர் தான் போக முடியும்னா இந்தியா டூர் போவேன். நிறையா சம்பாத்தியம் வந்தால் வேர்ல்டு டூர் போவேன். அங்கே போய் என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிடுவேன். அந்தந்த தெருவில் என்னென்ன கிடைக்கிறதோ அங்கே போய் கையேந்தி பவனில் சாப்பிட்டுன்னு இருப்பேன். இன்னும் என்னென்ன உல்லாசத்துக்கான வழிகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவேன். ஷாப்பிங் பண்ணுவேன். இதுக்கு மேலே ஏதாவது சொல்லுங்க பாப்போம். அர்த்தத்தோட பிரயோஜனம், இவா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதோட பிரயோஜனம் ஊரை சுத்துறதும் சாப்பிட்றதும். இப்போ கோவிலுக்கு போறதெல்லாம் கூட இதுக்கு அங்கமா போயிடுது. இங்கேருந்து வண்டி எடுத்துன்னு திருவண்ணாமலை போறேன், திருப்பதி போறேன்னா கூட வழியில என்னென்ன ஹோட்டல் இருக்குங்கிறது தான் மனசு ஓடின்னு இருக்கு. அங்க காஃபி சாப்பிடலாமா, இங்க டிஃபன் சாப்பிடலாமா, வரத்தே பெருமாளை பார்க்க போறதையே தீர்மானம் பண்ணிடுறான், வரத்தே இந்த ஹோட்டல்ல சாப்பிடணும்னு. எதுக்கும் கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தையும் சாப்பிட்டுவோம், வழியில இதையும் சாப்பிட்டு போங்கிறான். பிரயாணமே இதுக்குன்னு ஆயிடுது. இங்கேருந்து எதுவும் திருச்சியிலேருந்து மெட்ராஸ் போறதுக்குள்ள எத்தனை கடைகள், தண்ணி கூட கிடைக்காத ரோடா நான் பார்த்துருக்கேன். இந்த ரோடுல இப்போ தடிக்கு விழுந்தா ஒரு டிகிரி காஃபி கடைங்கிறான், டீ கடைங்கிறான், பஜ்ஜிங்கிறான். இப்போ பிரயாணம் எதுக்குன்னு தெரிஞ்சு போயிட்டு வரும். இந்த ரோட்ல போறேன், வாங்குறவா இல்லைன்னா அவன் கடை வைக்க போறது இல்லை. கடை இருக்கிற இடத்த பார்த்தா அத்வானமா இருக்கு, அவனுக்கே தண்ணி கிடைக்குமான்னு தெரியல. ஆனா அந்த கடையில எல்லாம் இருக்குங்கிறான். பஜ்ஜியா தரேன், போண்டாவா தரேன், இட்லியா தரேன். எதுக்காக கொண்டு இவ்வளவு சாமானை இங்க கொண்டு கொட்டி சேர்த்து பண்ணிட்டு இருக்கான்னா, போற வர வாழ்க்கெல்லாம் இதானே பிரயோஜனம். அவ லட்சியம் இதுல தானே இருக்கு. வீட்டுல இருந்து கிளம்புறதையே வழியில சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஏதாவது எடுத்துக்கிட்டோமான்னா கூட வேண்டாங்கிறான். இங்க சாப்பிட்றியான்னா வேண்டாம். பிரயாணம் பண்ணணுமே தூரம்னா அதெல்லாம் வழியெல்லாம் நிறைய இருக்கு, பார்த்துக்கலாம். போறதே ஒரு ஆகாரம், வரத்தே ஒரு ஆகாரம். கடை வச்சவாலையோ போய் சாப்பிட்றவாலையோ நான் கரை சொல்லலை. உலகத்தினுடைய போக்கு இப்போ எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன். உலகத்தினுடைய போக்கு இன்னைக்கு ஆகார நித்ராபய மைதுனானி அப்படின்னால் நீலகண்ட தீட்சித, இதுதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் உடையதான தர்மமாக இருக்கு. ஆகாரம், நித்ரை, பயம், மைதுனம், ஆண் பெண் சேர்க்கை இத்தியாதிகளோட முடிஞ்சு போயிடுது. காமத்துல ரொம்ப காமம்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயம்தான் காமம்னு அர்த்தம் இல்லை. அந்த ஹோட்டல்ல போய் தோசை சாப்பிடணும் அப்படின்னா அதுவும் காமம் தான். இங்க இட்லி நன்னா இருக்கும்னு மனசால நினைச்சானால் அதுவும் காமம் தான். காமம்ங்கிறது ஜென்ரலான வேர்டு. அது சம்ஸ்கிருதத்துல ஆளாக பாக்கி பாஷைகளை கொண்டு அதை கொச்சப்படுத்தி விட்டா. சம்ஸ்கிருதத்துல உள்ள காமம்ங்கிற சொல்லுக்கு ஜென்ரலா ஆசைன்னு தான் அர்த்தம். கண்ணால பார்க்கறது ஆசை, காதால கேட்கறது, இந்திரிய விஷயமாக என்னென்ன இருக்கோ எல்லா ஆசைகளும் அதை படுறது. அந்த இந்திரியத்தை அந்த விஷயத்தை கொண்டு திருப்தி பண்றது. இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி அப்படின்னாரே கீதாச்சாரியர். உபௌவா பிரீத்தி லோபேனே காமான நவிபாதசே. தர்மத்துக்கும் அர்த்தத்துக்கும் கேடு விளையக்கூடியதான காமத்துல ரொம்ப போகாத மனசு செல்லாம இருக்கா.
காமத்தினால அர்த்த தர்மம் அழியாம இருக்கா. கச்சிதர்த்தஞ்ச தர்மஞ்சே காமஞ்ச ஜெயதாம் வரா. ஹே ஜெயதாம் வரா, ஜெயத்தை அடையிறவாளுக்குள்ள உயர்ந்தவன் நீ, ஜெயத்தை அடைஞ்சவாளுக்குள்ள உயர்ந்தவன் நீ. விபஜ்ய காலே காலஜ்ஞா, காலத்தினுடைய அருமையும் தெரிஞ்சவன். காலஜ்ஞா, உச்சித காலத்துல எந்தெந்த காலத்துல எதை செய்யணுங்கிறத அறிஞ்சவன். விபஜ்ய காலே காலஜ்ஞா சர்வான் பரத சேவசே. அந்தந்த காலத்துல தர்மமும் வேணும், அர்த்தமும் வேணும், காமமும் வேணும் தான். எல்லாத்துக்கும் ஒரு டிகிரி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு தேச காலம் இருக்கு, நேரங்காலம் இருக்கு. அதை அப்பப்ப செஞ்சா அது அழகு. தர்மத்தை செய்ய வேண்டியத காலத்துல தர்மத்தை செய்யணும், பொருள் ஈட்ட வேண்டிய காலத்துல பொருளை ஈட்டணும். தர்மமாய் காமங்கள் எதை அனுபவிக்கணுமோ அதையும் அனுபவிக்க வேண்டியதுதான். விபஜ்ய காலே காலஜ்ஞா சர்வான் பரத சேவசே. கச்சித்தே பிராமணா சர்மே சர்வசாஸ்திரார்த்த கோவிதாஹான் ஆசம்சந்தே மகாப்ராஜ்ஞே பௌரஜான பதை சஹா. ஹே மகாப்ராஜ்ஞா, புத்திமானே, உன்னோட தேசத்துல பௌர ஜனங்களோட கூட, தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களோட கூட வேதாத்தியனம் பண்ணி சகல சாஸ்திரமும் படிச்ச பிராமணர்கள் எல்லாரோடையும் கூட உன்னோட ஸ்ரேயஸ் விரும்புறவர்களாக இருக்காள. வேதாத்தியனம் பண்ணவால் நீ நன்னா இருக்கணும்னு நினைக்கணும். பிராமணா சர்மே சர்வசாஸ்திரார்த்த கோவிதாஹான் ஆசம்சந்தே மகாப்ராஜ்ஞே. உன்னோட ஸ்ரேயஸ கோர்றவர்களாக இருக்காளா. ஸ்ரேயஸ கோர்றவாள் தான் நல்லதை சொல்லுவா. அவன் ஒருத்தன் நன்னா இருக்கணும்னு நினைச்சாதான். அதோ உங்க பள்ளம் இருக்கு அப்படின்னு யார் சொல்லுவா? அப்பா சொல்லுவார், இல்ல பிரியமானவாள் சொல்லுவாள். போய் விழுந்துடாதேன்னு யார் சொல்லுவா? வேற யாரா இருந்தா விழட்டம் பார்க்கணும்னு இருப்பான். அந்த பள்ளத்துல போய் தடிக்கு விழணும். ஏன்னா நான் விழுந்தேன் 2 நாள் முன்னாடி, இப்ப அவன் விழுறதையும் பார்க்கணும், தத்திக்கலையாட்டா எப்படி விழறான்னு பார்க்கணும்னு உக்காண்டு பார்த்துட்டே இருப்பான். விழக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் அங்க போகாதே, அங்க ஒரு தேல் இருக்கு, இங்க ஒரு விஷஜந்து இருக்கு, இங்க ஒரு பள்ளம் இருக்கு, அங்க ஒரு இடர்ற சாமான் இருக்கு, போகாதேன்னு சொல்லுவா. கல் இருக்கு, முள்ளு இருக்கு, ஏதோ சொல்லுவா. அது மாதிரி நம்ம நல்லதை கோர்றவாள் நம்மளோட இருக்காள். நன்னா இருக்கணும், ஐயோ நன்னா இருக்கானேன்னு நினைக்கிறவாளா இருக்கக்கூடாது. நம்மளை சுத்தி இருக்க, ஐயோ நன்னா இருக்கானே, நல்ல வழிச்சே கட்டின்னு இருக்கேன், நன்னா சாப்பிட்றானே, நன்னா ஒரு கவலை இல்லாம இருக்கானே. ஐயா ராமாயணம் சொல்றான், ராமாயணம் படிச்சுட்டு இருக்கான், என்ன கவலை? எங்கிட்டயே எங்காவது விடவே சொல்லி நான் கேட்டிருக்கேன். தீட்சருக்கு என்ன கவலை? அவர் பாட்டுக்கு ஆனந்தமா பாகவதம் சொல்லிட்டு, இது ஒரு சிரமமா, இதுல ஒரு சிரமமா அப்படின்னு நான் நினைச்சுவேன். அவ சொல்றதையே ஒரு வித்தியாசமா இருக்கும் அந்த குரலே. அவருக்கு என்ன, அவர் பாட்டுக்கு ராமாயணம் சொல்லிட்டு பாகவதம் சொல்லிட்டு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை சொல்றவாள் பிரியமா உள்ளவாள் பல பேர் உண்டு. அதுல ஒருத்தர் 2 பேர் அவருக்கு என்ன கவலை அப்படின்னு அது ஒரு அனுபல்லவியும் சேர்த்து பாடுவா. பல்லவி ஒண்டி இருந்தா நன்னா இருக்கும், அதோட அனுபல்லவி அவருக்கு என்ன கவலைன்னா, நான் என்ன சன்னியாசியா? 1008 கவலைப்பட்டு இருக்கா, நான் கிரகஸ்தன் இல்லையா? இப்படி போய் சொல்லலாமா? ராமாயணம் படிச்சுட்டு இருக்கார், நன்னா இருக்காருன்னு சொன்னாதானே அழகு, விவேகம், அழகான சொற்கள் அது. அது மாதிரி நன்னா இருக்காளேன்னு நினைக்கிறவாளை சுத்தி வச்சுக்க கூடாது. நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவாளா உன்னை சுத்தி இருக்காளான்னு கேட்கிறார் பரதனை பார்த்து. பரதனை கேட்கறதெல்லாம் நமக்கு நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். கச்சித்தே பிராமணா சர்மே சர்வசாஸ்திரார்த்த கோவிதாக. நான் என் அனுபவத்துல சொல்றேன், எனக்கு தெரிஞ்சவாளுக்கும் சொல்லுவேன், நானும் குடும்பத்துக்கும் சொல்லுவேன். யாருமே பார்த்தா கண்ணை உறுத்தரா போல வாழக்கூடாது. ஐயோ நல்ல விஷய கட்டின்னு இருக்கானே, பெரிய கார்ல போறானே, பெருசா இருக்கானே அப்படின்னு பார்த்தா கண்ணை உறுத்தரா போல வாழக்கூடாது. அது மாதிரி வாழ்ந்தவாள்லாம் அந்த திருஷ்டினாலேயே கழிஞ்சு போனதையும் நான் பார்த்திருக்கேன். வேதமே சொல்றது, கண்ணால பார்க்கறதுனாலே மனசால நினைக்கிறதுனால பாதைகள் வரும்னு சொல்றது. ஒரு இடத்துல போய் சக்ஷுஷோஹேதே மனசோஹேதே வாச்சோஹேதே பிரம்மணோஹேதே யோ மாகாயுரபிதாசதி தமக்னே மேன்யா மேனிங் க்ருணு யோ மா சக்ஷுஷா யோ மனசா யோ வாசா பிரம்மணா காயுரபிதாசதி தயாக்னே த்வம் மேன்யா அமும மேனிங் க்ருணு. இது மாதிரி யாராவது என்கிட்ட சொன்னாலானா உடனே இந்த மந்திரத்தை, எனக்கு தெரியுமே இந்த மந்திரம், அது உடனே நிறைய ஜெபிச்சுடுறதுனா, அவருக்கு என்ன கவலை அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போயிட்டாலானா சரி வந்துடுத்து கவலை.
இப்படி சொல்றவாள் ஒருத்தர் இருக்கா பக்கத்துல, என்ன உடனே இந்த மந்திரத்தை நான் முடிஞ்ச அளவு ஜெபிச்சுடுறது. ஏன்னா வேதம்னா நமக்கு இருக்கு ரக்ஷை. அவளை சொல்லாத என்ன சொல்லாம இருக்க மாட்டாள். ஏன்னா அவளுக்கு அடிவயத்திலேருந்து வருது, அதை சொல்லாம எப்படி இருக்க முடியும்? ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ரக்ஷை பண்ணிக்கணும். வேதத்தினாலையும் நாராயண கவச்சம் முதலிய ஸ்தோத்திரங்களாலையும் பண்ணிதான் ஆகணும். பண்ணிட்டுதான் ஆகணும். ஏன்னா பார்த்தா உருத்தரா போல இருக்கக்கூடாது. கண்ணாலேயோ மனசாலேயோ வாக்காலேயோ இப்படி பேசினாலானால் எனக்கு அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும். அமும் அமேனிங் குரோனோ, எனக்கு அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி எனக்கு எப்போதும் க்ஷேமத்தை பண்ணு அப்படின்னு வேதத்துல போய் ஒரு பிரார்த்தனை. கண் திருஷ்டிங்கிறது பகவானுக்கு கூட உண்டா, பெருமாளுக்கு கூட உண்டா. அதனாலதான் ஹாரத்தி பண்றது, ரக்ஷாம் தாரயாமி அப்படின்னு தீபாராதனை பண்றது. பெருமாளுக்கோ சிவனுக்கோ நிறைய கற்பூரத்தை வச்சு கற்பூரம் காமிச்சுட்டு கடைசியில என்ன சொல்லுவாள், ரக்ஷாம் தாரயாமின்பாள். பெருமாளுக்கே ரக்ஷையா சிவனுக்கே ரக்ஷையான்னால் வேணும்னு விட்டாள் ஆகமத்துல. ஏன் நாள் நன்னா அலங்காரம் பண்ணியிருக்காளேன்னு பார்ப்பான். சுவாமிக்கு ஏதாவது குறை வந்துடக்கூடாது, தூக்குறதையோ ஏலை பண்றதையோ எதுவும் போட்டுன்னு கையை வழிக்கிடக்கூடாது, வேற மாதிரி ஒரு சிரமம் வந்துவிடக்கூடாது அந்த மூர்த்திக்குன்னு அடிக்கடி கற்பூரம் காட்டுறது. பெருமாள் பரப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட திரும்பி உள்ள போறதுக்கு முன்னாடி ரக்ஷை பண்ணுவாள். அப்படி எல்லாம் உண்டு. சில ஆலயங்கள்ல புறப்பாடு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த மேலக்காரால் அந்த நாதஸ்வரம் அவள்லாம் ஒரு பிரதட்சணம் பண்ணுவாள். பெருமாளை பிரதட்சணம் பண்ணிட்டு அப்புறம் பெருமாளை உள்ள எழுத்துறது. இதெல்லாம் ரக்ஷை. பெருமாளுக்கு வீதியில போயிட்டு வந்திருக்கார், பல பேருடைய கண்படும், அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு இதெல்லாம் ஒரு ரக்ஷை. கண் திருஷ்டியை மாத்திரம் ஒண்ணுமே பண்ண முடியாதான். அது பெருமாளா இருந்தாலும் அது வந்தே தீரும் விட்டா. அதனால ரக்ஷை பெருமாளுக்கு அடிக்கடி பண்றது. அதுபோல நினைக்கிறவாளா இல்லாம நன்னா இருக்கணும், நம்ம பரதன் நன்னா இருக்கணும், பரதன் க்ஷேமமா இருக்கணும்னு நினைக்கிறவாளா பரதா உன்னை சுத்தி வச்சுட்டு இருக்கியா? கச்சித்தே பிராமணா சர்மே சர்வசாஸ்திரார்த்த கோவிதாக ஆசம்சந்தே மகாப்ராஜ்ஞே பௌரஜான பதை சஹ நாஸ்திக்யமருதம் குரோதம் பிரமாதம் தீர்க்கசூத்திரதாம் அதர்சனம் ஞானவதாம் ஆலஸ்யம் பஞ்சவృత్తిதாம் ஏகசிந்தனமர்த்தானாம் அனர்த்தஜ்ஞைஷ்ச மந்திரணம் நிச்சிதானாமனாரம்பம் மந்திரஸ்யா பரிரக்ஷணம் மங்களஸ்யா பிரயோகஞ்சே பிரத்யுத்தானஞ்ச சர்வதா கச்சித்வம் வர்ஜயேஸ்தாவது ராஜதோஷாம்ச்சதுர்தசா. பரதா, இந்த ராஜதோஷங்கள் 14 இல்லாம நீ இருக்கியா அப்படின்னு கேட்கிறா. ராஜதோஷங்கள் அப்படின்னு ஒரு 14 தோஷங்களா? அது என்னென்ன தோஷம்னா நாஸ்திக்யம், அன்ருதம், குரோதம், பிரமாதம், தீர்க்கசூத்திரதாம். ஒன்னொன்னா சொல்றேன். தெய்வம் இல்லைன்னு பேசுறது, இல்லை யாரையாவது பேச சொல்லி கேட்கறது. அந்த சபையில நான் பேசல, அவா ஏதோ பேசினாள்னு கூட சொல்லக்கூடாது. ராஜதர்மம் தெய்வத்துக்கு வசமாக, உலகம் ராஜாவுக்கு வசமாக இருக்கணும், ராஜா தெய்வத்துக்கு வசமாக இருக்க, தர்மத்துக்கும் தெய்வத்துக்கும். அதனால பழைய காலங்கள்ல ராஜசிம்ஹாசனம் ராஜா ஏறாள்னு சொன்னா கீழே தர்ம சக்கரம் போடுவார். தர்ம சக்கரம் போட்டு அது மேல சிம்ஹாசனத்தை தான் ராஜா உட்காருவார். தர்மசக்கரம் யந்திரம் போட்டுதான் ராஜா உட்காத்துவாள். ஏன்னா தர்மம் தான் உனக்கு ஆதாரம், தெய்வம் தான் உனக்கு ரக்ஷகம் அப்படின்னு அந்த ஒரு பயத்தோட, தெய்வ பயத்தோட இருக்கணும் ராஜா. நாஸ்திக்கம் பேசக்கூடாது. இது ராஜதோஷமா? தெய்வம் இல்லைன்னு பேசுறது, அதுவும் ஒரு மதத்துல உள்ள தெய்வங்களை ஒண்டி கண்டிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தோஷம், ராஜதோஷம். நாஸ்திக்யம், அனிருத்தம், பொய் பேசுறது, குரோதம், ரொம்ப கோபப்படுறது தொட்டதுக்கெல்லாம், பிரமாதம், ஒரு காரியத்தை வீணா காலம் கெடுத்துறது. பிரமாதம் அனவதாவதா அப்படின்னு அமரம். பிரமாதம் அப்படின்னா முள்ள செய்யறது, அலட்சியமா இருக்கிறது. ராமே பிரமாதம் ஆகாரிஷீஹி அப்படிங்கிறாள் சுமித்ரம்மா. ராமனிடத்துல ஒரு நாளும் பிரமாதத்தை அடைஞ்சுடாதே லக்ஷ்மணா. புத்திரபிராதரி கச்சதி ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் ராமே பிரமாதம் மாகாரிஷீஹி. பிரமாதத்தை ஒரு நாள் எனக்கு கிட்டக்க இருந்தோமானால் அலட்சியம் வருமா? அதி பரிச்சயாது அவஜ்ஞா அப்படின்னு சாஸ்திரம். ரொம்ப நெருங்கி இருந்தாலானால் அலட்சியம் தான் படுத்துவாள். பேச்சுவாக்கில் சீன்னு வந்துடும், தூண்டு வந்துடும். நான் அப்புறம் அப்படி சொல்லலை, அது மாதிரி சொல்லலை, இது மாதிரி சொல்லலைன்னு சமாளிச்சுப்பா. ரொம்ப நெருங்கி பழகிறது. அதனாலதான் மகான்கள்லாம் எட்டி எட்டி இருக்கால் போய் கதவை சாத்திக்கிறாள். எப்பயாவது ஒரு தடவை தரிசனம் கொடுக்குறாள்ங்கிறதெல்லாம் எதற்காகனால் பிகு பண்றாள்னு அர்த்தம் இல்லை, செலிபிரிட்டி மாதிரி கொண்டாடுறாள்னு அர்த்தம் இல்லை. ரொம்ப நெருங்கி பழகினா அபச்சாரப்படுவா. அபச்சாரப்பட்டா மகான்களுக்கு ஒண்ணும் இல்லை, அபச்சாரப்படுறவா குடும்பம் வீணா போயிடும்.
அதனாலேயே ஏதோ ஒரு 1/2 மணி 1 மணி தரிசனம் கொடுக்கும். அது இப்போ இருக்கிற மகா சன்னிதானம் வெளியிலேயே வரதில்லைங்கிறார். இப்போ இருக்கிற சிங்கேரி பெரியவாள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்தால் பெருசா 1/2 மணி 1 மணி தரிசனம் கொடுக்குறாளாம். மிச்ச நேரம் முழுக்க மௌனமாக தான் இருக்காள். இந்த சந்திரசேகர பாரதி பெரியவாள் எப்படி இருந்தாலும், நரசிம்ம பாரதி சுவாமிகள்லாம் எப்படி இருந்தாலும் அதுபோல இப்போ பிரகாசிக்கிறாள் அப்படிங்கிறார். இப்போ இருக்கிற சன்னிதானம் தான் வந்து காரியக்கிரமங்களே பெருசா கவனிக்கிறா. மகாசன்னிதானம் இப்ப மௌன நிலைக்கு போயிட்டாள் அப்படிங்கிறா. நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி சிங்கேரி போயிருந்தேன். தரிசனம் கிடைக்குமான்னே பெரியவா வரதே இல்லைன்னு அப்பதான் அவ சொல்லிட்டு இருந்தா. சரி, எனக்கு தரிசனம் கிடைக்குமோ கிடைக்காதோ, அடுத்த க்ஷேத்திரம் கர்நாடக யாத்திரைன்னு போயிருந்தோம். பல க்ஷேத்திரங்கள் தரிசனம் பண்ணினோம். கோகர்ணத்திலேருந்து ஆரம்பிச்சு அதுல சிங்கேரி பார்த்துன்னு இருக்கிறதே சாரதாம்பாலையாவது பார்ப்போம்னே சாரதாம்பாலை தரிசனம் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு பக்தர் ஓடி வந்தார். பெரியவா வெளில வந்திருக்கா, கதை திறந்து தரிசனம். பாக்கியம் கிடைச்சது. போன இடத்துல கிடைக்குமோ கிடைக்காதோன்னு அப்படி சொல்லிவிட்டா. ரொம்ப கவலையா இருந்தது. சாரதாம்பாலை கவலையோட பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் ஓடி வந்து சொன்னால் ரிசிம்மத்த பவனத்துல பெரியவா வெளியில வந்திருக்காள், 2 நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்காள் வெளியில அப்படின்னா. போய் உடனே ஓடி போனேன். அதாவது உள்ள போயிட்டாள்னா யார் போய் திறக்க முடியும் கதவை, வாங்கணும்னு யார் கூட முடியும்? மகாபுருஷாலே அவளா இஷ்டப்பட்டு வந்தாதான். வந்தால் உடனே நமஸ்காரம் பண்ணினோம். பக்கத்துல இருந்தவர் சொன்னார், எங்கேருந்து வரையில்னா அது மாதிரி ஸ்ரீரங்கத்துலேருந்து கேசவ வாஜபேயி. பெரியவா மனசுல தெரியும். உடனே பெரியவா சொல்றா, நீ செங்காலிபுரம்னு சொல்லுங்க அப்படிங்கிற. செங்காலிபுரத்தை நாங்க விட்டு 100 வருஷம் ஆயிடுத்து. ஆனாலும் இந்த பெரியவாள் அப்படி ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கா அந்த ஊருக்கு. பெரியவாளுக்கு எனக்கு பெரியவாளை தெரியுங்கிறத விட பெரியவாளுக்கு என்னென்னா தெரியும். அப்படி ஒரு அபிமானம் இடத்துல அவளுடைய விஜய யாத்திரை போதெல்லாம் நிறைய இடத்துல பிரவச்சனம் பண்ண சொல்லியிருந்தால் ஆச்சாரியாளுடைய காலடியிலேயே உட்காந்து 1 மணி 1:30 மணி சொல்ற பாக்கியம் எல்லாம் கிடைச்சிது. ஒரு தடவை எங்க பெரியப்பா ராமதீட்சிதர் மெட்ராஸ்ல தரிசனத்துக்கு போனாலாம். வெளியில வரத்தையே எனக்கு ஃபோன் அடிச்சா பெரியப்பா. அங்க எங்க பெரியப்பா பையனோட பஜனை இல்லாமல் நடந்துட்டு இருந்தது. பெரியவாளை போய் இவர் சேவிச்சிருக்கா. நான் விட்டல்தாஸோட அப்பா ராமதீட்சிதர்னு பெரியப்பா சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். உடனே பெரியவா கேட்டாலாம், உங்க ஆத்துல இப்ப சமீபத்துல மகாத்மி ஜெயனம் பண்ணாரே, அவருக்கு நீங்க என்ன வேணும்? கேசவ வாஜபேயிருக்கு நீங்க என்ன வேணும் அப்படின்னாலாம். பெரியவா உடனே எங்க பெரியப்பா சந்தோஷமா போன் பண்ணி, நான் ராமதீட்சிதர்னு என்ன ஏதோவா சொல்லிட்டு இருக்கேன்டா, அவர் ஒன்ன விசாரிக்கிறார் பெரியவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார். எங்க பெரியப்பா நான் பெரியவா சொன்னாலுங்கிறதுக்கோ சொல்லலை, அவ மனசுல நம்ம இருக்கோங்கிறது எவ்வளவு பாக்கியம் நமக்கு. மகாத்மி ஜெயனம் பண்ணாரே, அந்த கருட ஜெயனம் பண்ண கேசவ தீட்சருக்கு நீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் பெரியவாள்னு பெரியப்பா உடனே ஃபோன் பண்ணி சந்தோஷப்பட்டார். உடனே சந்தோஷத்தை சொல்லுவார் அவர். இதுக்கு மேல நமக்கு ஜென்ம லாபம் என்ன வேணும்? நம்ம பண்ண கர்மாவை பகவான் ஏத்துக்கிறாள் அப்படிங்கிறது இது மாதிரி மகான்கள்லாம் சொல்றதுதான். அவ அவ வாக்குல மனசுல படுறதுதான் நமக்கு பகவான் ஏத்துன்றதுங்கிறதுக்கு அடையாளம். வெளியில வரமாட்டா. ஏன் நாள் வந்தா அபச்சாரப்படுவா. ஜனங்கள் ஊர்வம்பெல்லாம் பேச ஆரம்பிப்பா. 2 வார்த்தை பேசினா ஜனங்களுக்கு என்ன பேச தெரியும்? சாப்பிட்டியா, தூங்கினியா? ரொம்ப பேச ஆரம்பிச்சா அது வம்புல தான் போய் முடியும். வாசே பகூனாம் கலஹா பவேத்வார்த்தா துவயோரபி அப்படின்னார் தத்தாத்திரேய உபதேசத்துல பாகவதத்துல. கலகமா போகும், இல்ல வம்பா போகும். அதனால அபச்சாரப்படுவாள், ஜனங்கள்னே வரமாட்டா. அளவோடு கூட பேசணும். பிரமாதம், தீர்க்கசூத்திரதா, காலத்தை வீணா கிடக்கிறது. மகான்களை போய் புத்திமான்களை போய் அடிக்கடி சேவிக்காம இருக்கிறது இது ஒரு ராஜதோஷமா? நாஸ்திக்யம் அனிருதம் குரோதம் பிரமாதம் தீர்க்கசூத்திரதாம் அதர்சனம் ஞானவதாம். ஞானிகளை போய் பார்க்காம இருக்க கூடாதான். ஒரு ஞானி வந்திருக்காள் நம்ம ஊருக்குன்னா ஓடி போய் உடனே நமஸ்காரம் பண்ண. ஞானிகளை பார்க்காம இருக்கிறதும் தோஷமா? அதர்சனம் ஞானவதாம் ஆலசியம் பஞ்சவிருத்தி தான். சோம்பல். இன்னைக்கு செய்யலாமா, இன்னைக்கு செய்யணுங்கிற காரியத்தை நாளைக்கு செய்ய ஆரம்பிக்கிறேனேங்கிறது. நாளைக்கு தானே வேணும், கார்த்தால செய்யறேனேங்கிறது. எங்க அப்பா சொல்லுவார், நாளைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு செய்யணும்பா, சாயரட்ச செய்ய வேண்டியது கார்த்தால செஞ்சு விடணும்பா. காலம் நம்மளை விரட்டக்கூடாது, காலத்தை நம்ம இயக்கணும், காலம் நம்மளை இயக்கக்கூடாது. கடிகாரம் இப்ப எல்லாரையும் கடிகாரம் தானே விரட்டின்ண்டே இருக்கு. கடிகாரத்தை பார்க்கறான், உடனே ஓட்டமா ஓடுறான். அப்படி ஓடக்கூடாது. 5 நிமிஷம் முன்னாடி போய் இருக்கணும். கடிகாரம் நம்மளை இயக்கக்கூடாது. அதர்சனம் ஞானவதாம் ஆலஸ்யம். இதெல்லாம் பிஹேவியர். ஒரு படிப்பு மாத்திரம் ஒருத்தனை உயர்த்தார். ஒரு மனுஷன் நன்னா இருக்கான்னு சொன்னால் 100% அவனோட பிஹேவியர் தான். மிச்ச 10% தான் அவனோட படிப்பு, மார்க்கு, கோல்டு மெடல் இத்தியாதிகள். எத்தனை கோல்டு மெடல் பைத்தியம் எனக்கு தெரியுமோ.
பெரிய கோல்டு மெடலும் ரேங்க் ஹோல்டருங்கிறதும் மகா பைத்தியமா இருக்கும். ஏன்னா பிஹேவியர் இருக்கார். அதனால வெறுமனே நான் மார்க் வாங்கி விட்டேன், நான் பெரிய இதில் படிச்சு விட்டேன் அப்படிங்கிறதுனால, பெரிய யூனிவர்சிட்டியில் படித்ததுனால எல்லாருமா சயின்டிஸ்ட் ஆகிடுறாள், மேதாவி ஆகிடுறாள். ஏதோ அப்பா சொத்தை அழிக்கிறதுக்கு ஒரு இடம் படிக்கிறதுக்குன்னு அங்கங்கே யூனிவர்சிட்டி இருக்கு, காலேஜ் இருக்கு, சொத்தை வித்து அவ படிக்க வைக்கிறாள். ஆனா மேதாவிகள் யாரோ ஒருத்தர் தானே வெளியில வராள். அது காரணம் அந்த மேதாவிகளையும் கவனிச்சோமானால் பிஹேவியர் தான் பெருசா இருக்கு. ஆலசியம் பஞ்சவிருத்தி தான். அதுல சோம்பலுக்கு ஒரு நாள் இடமே கொடுக்க கூடாது. உட்காந்துட்டே இருக்கான், என்னமோ ஆகார தோஷமோ என்ன தோஷமோ, ஒரு வேலையை செய்தான்னா காதலியோ வேலை பேசாம இருக்கான், பையனோ சிஷ்யனோ இல்லை தெரிஞ்சவாளோ. 2 தடவை 3 தடவை சொன்னா என்ன சும்மா சொல்லிட்டே இருக்கேங்கிறான். நான் 3 தடவை சொன்னத இவ்வளவு பதில் சொல்றியே, நீ ஒரு தடவை ஊன்னு சொன்னியா, செய்யறேன்னு சொன்னியா, என்ன சும்மா சொல்லிட்டே இருக்கேங்கிறான். 4 தடவை சொன்னா அவனுக்கு காதல விழுந்துதா விழலையான்னு தெரியல, பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஏண்டா செய்யறியாடான்னா எல்லாம் காதுல விழுந்தது, ஒன்றும் செவிடு இல்லைங்கிறான். அப்பவும் செவிடு இல்லைங்கிறானே தவிர நான் செஞ்சுடுறேன் கவலைப்படாதேன்னு சொல்றானோ. எல்லாத்துக்கும் மேல அப்புறம் நாளைக்கு கேட்டோமானா மறந்து போயிடுது அப்படிங்கிறான். நேற்றுக்கு சொல்றான் 4 தடவை சொன்னீங்கிறான். 4 தடவை சொன்னியும் உனக்கு புத்தியில ஏறலையே, மறந்து போயிடுதுன்னு சொல்றியே. எத்தனை 40 தடவை சொன்னா போருமான்னு தெரியலையே. இப்படி இருக்கக்கூடாது. ஆலசியம் வாழ்க்கையை அழிச்சு விடும். அது ராஜாவுக்கு சர்வதா இருக்கக்கூடாது. அதர்சனம் ஞானவதாம் ஆலசியம் பஞ்சவிருத்தி தான். பஞ்சேந்திரியங்கள்ல ஒரு பரபரப்பு இருக்கக்கூடாது. பஞ்சேந்திரியங்கள் இருக்கே, கர்மேந்திரியங்கள் கூட சுறுசுறுப்பா இருக்கலாம், ஞானேந்திரியங்கள் சமாதானமா இருக்காது. அது ரொம்ப விஷயத்துக்கு பறந்துதானால் பஞ்சவிருத்தி தான். இது ஒரு தோஷமா? பஞ்சவிருத்தி தான். ஏக சிந்தனமர்த்தானாம். பெரிய விஷயத்தை ஒண்டியா சிந்திக்கிறதும் ராஜதோஷமா? அனர்த்தக்னிஷ்ச மந்திரணம். முட்டாளோட சிந்திக்கிறதும் ராஜதோஷமா? முட்டாள போய் நீ சொல்லும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதும் அதுவும் ராஜதோஷமா? நிச்சிதானாமனாரம்பம். மந்திராலோசனை எல்லாம் பண்ணி சட்டம் பாஸ் ஆயிடுது, ஆனா அமுலுக்கு வரல, அப்படியே இருக்கு. ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணியாச்சுன்னா உடனே செய்ய ஆரம்பிக்க வேண்டாமோ? நிச்சிதானாமனாரம்பம். செய்ய ஆரம்பிக்காம இருக்கிறது ஒரு காரியத்தை. சில திட்டங்கள் அப்படியே ஏற்றினபடியே இருக்கு பாருங்க. ஒரு கல் எடுத்து வச்சிருப்பா, பூஜை பண்ணிருப்பா, அதோட நிற்கும். பூமி பூஜையோட இருக்கும், 10 வருஷமா அப்படியே இருக்கும். இந்த பூஜை பண்ண கல்லும் மஞ்சள் கல்லும் அப்படியே இருக்கும், மஞ்சள் தடவின கல்லும். நிச்சிதானாமனாரம்பம் மந்திரஸ்யா பரிரக்ஷணம். மந்திராலோசனை பண்ணினதை ரகசியம் இல்லாத வச்சுண்டுறது. ரகசியமா வச்சுக்காதே 10 பேருக்கு தெரியறா போல பண்றது, இதுவும் ராஜதோஷமா? மந்திரஸ்யா அபரிரக்ஷணம். அதை ரட்சிக்காத இருக்கிறது. மங்களஸ்யா பிரயோகஞ்சே. நல்ல காரியத்தை செய்யாமலே இருக்கிறது. மங்களஸ்ய அப்பிரயோகஞ்சே பிரத்யுத்தானஞ்ச சர்வதா. நல்ல காரியத்தை செய்யாம இருக்கக்கூடாது. எதா இருந்தாலும் உடனே சண்டையை ஆரம்பிக்கவும் கூடாது. சண்டைக்கு கிளம்புறேன் அப்படின்னு. பிரத்யுத்தானஞ்ச சர்வதா. எல்லா பக்கத்திலையும் போருக்கு கிளம்புறேன்னு அலெக்சாண்டர் ஆட்டம், ஹிட்லர் ஆட்டம், முசோலினி ஆட்டம் கிளம்பக்கூடாது. பிரத்யுத்தானஞ்ச சர்வதா கச்சித்வம் வர்ஜயேத்தாவது வர்ஜயஸ்யேதானி கச்சித்வம் வர்ஜயஸ்யேதானி ராஜதோஷாம்ச்சதுர்தசா. பரதா, இந்த 14 ராஜதோஷங்கள்லேருந்து நீ விலகணும். அதெல்லாம் இருந்துதானால் அதை அகற்றிக்கோ. தச பஞ்ச சதுர்வர்கானி சப்தவர்காம்ச்ச தத்வதா அஷ்டவர்க்கம் திரிவர்க்கஞ்சே வித்யாஸ்திஸ்ரஷ்ட ராகவா. வர்க்கங்கள் அப்படின்னா ஒரு சமூக கூட்டான சில விஷயங்கள். தசவர்க்கம் அப்படிங்கிறது ராஜதோஷங்கள். ரொம்ப வேட்டையாடுறது, சூதாடுறது. ஹே மகாப்ராஜ்யான்னு கூப்பிடுறா. புத்திமானே இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப வேட்டையாட போறது, விளையாட்ட, சூதாடுறது, பகல்ல தூங்குறது, அனாவசிய பேச்சு பேசுறது, ஸ்திரீக்களோட ரொம்ப நாள் செலவழிக்கிறது, ஸ்திரீ சகவாசங்களை வச்சுக்கிறது, குடிக்கிறது, டான்ஸ் பார்க்கறது, பாட்டு பார்க்கறது, இதுல நிறைய பொழுத செலவழிக்கிறது, வாத்தியம் வாசிக்கிறேன்னு விடிய விடிய வாசிக்கிறது,
ஊரை சுத்தரேன்னு தேசாடனம் பண்றது. இது தசவர்க்கமா. இது தேசவர்க்கம்னு ராமர் சொல்லிவிட்டா, அது என்னங்கிறத வியாக்கியானம் சொல்றதுனால சொல்ல முடியாது. இல்லைன்னா தசவர்க்கம்னு ஸ்லோகத்தை ஒட்டி தான் சொல்ல முடியும். கோவிந்தராஜியம் இருக்கிறதுனால அது என்ன தசவர்க்கம், சதுர்வர்க்கம், சப்தவர்க்கம்னு அவர் சொல்றா. பஞ்சவர்க்கம். அடுத்தது பஞ்சவர்க்கம் 5 விதமான பகையை சம்பாதிக்கிறது. பகைவர்களோட பகையை வளர்த்துக்கிறது. பொருளால வரக்கூடிய பகைகள், ஸ்திரீயால வரக்கூடிய பகைகள். ராமனுக்கும் ராவணனுக்கும் எதனால வந்தது பகை? ஸ்திரீயால தானே வந்தது. துரியோதனனுக்கும் தர்மபுத்திரருக்கும் எதனால வந்தது? ராஜசூயம் பண்ணி நிறைய பொருளை சேர்த்து விட்டார். பொருளால வந்து பகை. உடனே சூதாடினான், சொத்த பிடிங்கினான். பொருளால வந்த பகை. பேசி பேசியே சண்டை வந்துடும். சில பேருக்கு பஸ்ஸில் ட்ரெயின்ல பார்த்தா வேடிக்கையா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒரு தோல்ல கை போட்டுக்காத குறையா பேசி காபி சாப்பிட ஆரம்பிச்சு கடைசியில 1/2 மணி 1 மணியில பிரமாதமான சண்டையில வந்து முடிஞ்சுடும். பேசி பேசி சண்டையை வளர்க்கிறது, தப்பு பண்ணி அதனால பகையை வளர்க்கிறது. இது பஞ்சவர்க்கமா. அப்புறம் சதுர்வர்க்கம், சாமம் தானம் பேதம் தண்டம்ங்கிற 4 வர்க்கங்கள். சப்தவர்க்கம், ராஜா, அமைச்சர்கள், நாடு, கோட்டை, பொருள், சேனைகள், சிநேகிதர்கள், இந்த 7 வர்க்கங்கள். சப்தவர்க்கம். அஷ்டவர்க்கம், கோழி மூட்டுறது, சாகசம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறது, வஞ்சனை பண்றது, பிரணய கோபங்கள், பொறுமை, பொருள்ல ஆசை வைக்க, ஒரு பொருளை வந்து நிந்திக்கிறது, வன்மையாக பேசுறது, சின்ன தப்புக்கு பெரிய தண்டனையை கொடுக்கறது. இதெல்லாம் அஷ்டவர்க்கங்கள்ல வருமா. திருவர்க்கம், செய்யத்தகாததான காரியத்தை செய்யறது, செய்ய வேண்டிய செயலை செய்யாம இருக்கிறது, செய்ய வேண்டிய காரியத்தை காலம் தாண்டி செய்யறது. காலத்தால செய்ய வேண்டிய காரியத்தை 3 நாள் கழிச்சு செய்யறது. இதுவும் திருவர்க்கம் 3 தோஷங்கள்ல வரும். திருவர்க்கஞ்ச திஸ்ரஹா வித்யாக ஸ்ருதி, வேதங்கள், நீதி சாஸ்திரங்கள், இந்த 3 வித்தைகள். இந்திரியானாம் ஜெயம், 5 இந்திரியங்களையும் அடக்கிறது. ஷாட்குண்யம், சந்தி, விக்கிரகம், யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் பண்றது, பண்ணக்கூடாத நேரத்துல நிறுத்துறது, சத்ருக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேதப்படுத்தி விடுறது, தேவைப்பட்டுதானால் சத்ருவையே ஆசிரியிக்கிறது. இந்த மாதிரி இதற்கு 6 குணங்கள், ஷட்குணங்கள். தெய்வமானுஷம், கிருத்தியம், இதெல்லாம் ராஜ விஷயங்கள் பரதனுக்கு சொல்லிட்டு வரா. இதெல்லாம் வந்து சரியா நடந்துட்டு வருதா பரதா? மந்திரிபிஸ்துவம் யதோத்திஷ்டம் சதுர்பிஸ்திரிபிரேவ வா கச்சித் சமஸ்தைர் வியஸ்தைஷ்சே மந்திரம் மந்திரயசேமிதா. சாஸ்திரம் சொன்ன பிரகாரம் 3-4 மந்திரிகளோட சேர்ந்து ஆலோசனை பண்ணணும். அப்புறம் அவளை அனுப்பிச்சுட்டு ஒரு மந்திரியா கூப்பிட்டு இன்னொரு தடவை விசாரிக்க. 4 பேர் கூடுறதே ஒரு மாதிரி பேசுவான், தனியா கூப்பிட்டா அவனோட அபிப்பிராயம் ஒன்று தனியா இருக்கு. பரதா, அதையும் நீ தெரிஞ்சுக்கிறையா அவளுடைய அபிப்பிராயம்னு சொல்லிவிட்டு இப்ப கச்சித் சர்க்கம் முடிய போறது. கடைசி 2 ஸ்லோகத்தோட இப்ப முடியறது. மொத்தம் 76 ஸ்லோகங்கள் கச்சித் சர்க்கம். இது ஒரு 2-3 ஸ்லோகங்கள் பாக்கி இருக்கு. இது கொஞ்சம் விஸ்தாரமான விஷயங்கள். கச்சித்தே சபலா வேதாக, கச்சித்தே சபலா கிரியாக, கச்சித்தே சபலம் ஸ்ருதம்னு ஒரு பாடம், கச்சித்தே சபலா தாராக, கச்சித்தே சபலம் தனம் அப்படின்னு 4 விஷயங்களை கேட்கிறார். நீ அத்தியனம் பண்ண வேதம் சபலமாச்சா? நீ கல்யாணம் பண்ணிட்ட மனைவினால உனக்கு சபலமாச்சா? நீ படிச்ச படிப்பு உனக்கு சபலமாச்சா? சம்பாதிச்ச பணம் சபலமாச்சா? கச்சித்தே சபலா வேதாக, கச்சித்தே சபலம் தனம், கச்சித்தே சபலா தாராக, கச்சித்தே சபலம். ஒரு 3-4 ஸ்லோகங்களோட கச்சித் சர்க்கம் முடிகிறது. நாளைக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் பரதன் வந்து தசரதர் போயிட்டார் அப்படிங்கிற செய்தியே அடுத்த சர்க்கத்துல சொல்ல. சுவாமி ரொம்ப தாபப்படுறா. அப்பா போயிட்டார்னதும் மகாவீரனான ராமன் அவரும் தாபப்பட்டார் அப்படின்னா அப்பாங்கிறது எவ்வளவு பெருசுங்கிறத வால்மீகி நமக்கு காட்டுறார். அந்த பிதிரு விஷயமான அந்த துக்கம், பிதிருவியோகம், அதுல சுவாமி ரொம்ப தாபப்பட்டதை சொல்றாள். அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல அடுத்த சர்க்கத்துல மந்தாகினியில போய் சுவாமி அவருக்கு செய்ய வேண்டியதான தர்ப்ப சமஸ்காரங்கள், பிண்ட பிரதானங்கள்லாம் பண்றது. அது வரையும் தான் கௌசல்யம்மாலாம் வரலையா. இந்த இடத்துல தான் கௌசல்யம்மாலாம் பின்னாடி வந்து இருக்கிறவாள் வரா. உடனே அம்மாவை போய் ஆதுராஸ்வாசனம் பண்றது. உடனே பரதன் வந்து சில ஏன் நீங்க காட்டுக்கு வந்தேன்னு கேள்வி கேட்கிறா. என்னமா நீங்க வரலாம்?
அப்படின்லாம் கேட்க ராமகீதை அப்படின்னு 2-3 சர்க்கங்கள்ல ராமன் பரதனுக்கு உபதேசம் பண்றது. இன்னும் 2-3 நாள்ல இந்த கதையெல்லாம் வரும். மேற்கொண்டு அடுத்த நவாகத்திலையும் மேற்கொண்டு அத்ரி அனசூயா பாதுகா பட்டாபிஷேகம், அத்ரி அனசூயா ஆசிரமம், இந்த விவரங்கள்லாம் அயோத்தியா காண்டம் வரும். அயோத்தியா காண்டம் முடியறதேன்னு இருக்கு. எனக்கு கதை சொல்கிறேன். எனக்கே 100 சர்க்கம் ஆகிருக்கு. இன்னும் 19 சர்க்கம் தான். 2-3 நவாகத்தில் முடிஞ்சுவிடும். ஆனாலும் அயோத்தியா காண்டம் எத்தனை தடவை படித்தாலும் கேட்டாலும் சொன்னாலும் புதுசாக தான் இருக்கும். ஸ்ரீராமனுடைய ஒரு குணங்கள் அந்யாதிருஷமானது. அவளுடைய சகோதரா லக்ஷ்மண சுவாமியாக இருக்கட்டும், பரதனா இருக்கட்டும், அவளுடைய குணங்கள் பெருமைகள்லாம் ரொம்ப அந்யாதிருஷம். ஏற்பட்ட அழகான காண்டம் அயோத்தியா காண்டம். ராமாயணத்தினுடைய சாரம். எப்படி மகாபாரதத்தில் சாந்தி பர்வ மகாபலஹா அப்படின்னா, சாந்தி பர்வா தான் பலமா மகாபாரதத்துக்கு. அதுபோல் ராமாயணத்துக்கு எது பலம்னா யுத்த காண்டமா பலன். இந்த காண்டமும் பலன்தான், ராமாயணம் தான், அதுக்கு விஷயம் இல்லை. அயோத்தியா காண்டம் தான் பலம். யுத்த காண்டமும் இதுலேயும் ஆதித்ய ஹிருதயங்கள்லாம் இருக்கு, வசதி தான். ஆனாலும் பலம்னு பார்த்தோமானா ராமாயண விரக்ஷத்துக்கு, ராமாயண புருஷனுக்கு ஹிருதயம் எதுன்னா அயோத்தியா காண்டம் தான். அவர் மனசில் என்ன இருக்குங்கிறது அதில் தான் வெளிப்படுறது. அழகான காண்டம். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். அனந்தராமாக்கியம் அகிப்ரணீதம் ஸ்தோத்திரம் படேப்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களாணி. இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை சாஸ்திரமோத கணபதி ஹோமம், துர்காலட்சுமி ஹோமம் எல்லாமும் நடந்தது. 2 வெள்ளிக்கிழமையாக நடந்துருக்கு நம்ம ஆசிரமத்தில். இன்னொரு 3 வெள்ளிக்கிழமையும் இருக்கு. இந்த மாதம் 5 ஆடி வெள்ளிக்கிழமை வருது. இந்த வருஷத்தில் கடைசி தேதியும் ஆடி வெள்ளிக்கிழமையாக அமைஞ்சிருக்கு. வரலட்சுமி நோம்போட கூட ரொம்ப அழகான இந்த மாதம். ஆஷாட மாதம் ரொம்ப உயர்ந்த மாதம். ஆடி மாதம். உத்தராயணம் தான் வசத்தியும்பால் இல்லையா? தட்சிணாயணமும் வசதி. தட்சிணாயணத்துலேயும் சில உயர்ந்த விஷயங்கள்லாம் பலது இருக்கு. தட்சிணாயணத்தில் தான் தர்ம மாதம் வருது. தட்சிணாயணத்தில் தான் கோபிகா கீதம் பாடி ராசக்கிரீடையெல்லாம் நடந்திருக்கு. தட்சிணாயணத்துக்கும் நிறையா மகத்துவங்கள். துலா மாதம் தட்சிணாயணத்தில் தான் வருது. மகாபுண்ணிய காலம். துலா ஸ்நானங்கள். அதுபோல பல மகிமைகள் இருக்கு. ஆவணி மாதங்களாக இருக்கட்டும், புரட்டாசி மாதம் நவராத்திரி புண்ணிய காலம், அம்பாளுடைய வழிபாடெல்லாம் இதில் தான் வருது. புள்ளியாசுத்தி இதில் தான் வருது. நவராத்திரி இதில் வருது. சுப்பிரமணிய சஷ்டி வருது. திரும்பினா அவ்வளவு பாக்கியங்கள் தேவதாராதனத்துக்கும் இருக்கு. இந்த தட்சிணாயன புண்ணிய காலமும் உயர்ந்த புண்ணிய ஆரம்பமே புண்ணிய காலம்தான். ஆடி 1ஆம் தேதியே தட்சிணாயன புண்ணிய காலம்தான். இந்த 6 மாதங்களும் நிறைய புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கான தெய்வானுகிரகத்தை அடையிறதுக்கும் பிதற்களோட அனுகிரகத்தை அடையிறதுக்கும் மகாதேவபக்ஷங்கள். அது முடிஞ்சால் உடனே நவராத்திரி புண்ணிய காலம், கோகுலாஷ்டமி புண்ணிய காலம். தட்சிணாயணம்னா கோகுலாஷ்டமி தானே. இப்போ அடுத்த மாதம் திரும்பினா சொல்கிறது ஆகஸ்ட் 26 கோகுலாஷ்டமி புண்ணிய காலம். முன்னாடி ஒரு சப்தாகம், பின்னாடி ஒரு சப்தாகம் நம்ம ஆசிரமத்தில் இப்படி பல வைபவங்கள் இந்த புண்ணிய காலத்துலேயும் இருக்குது. சுப்பிரமணிய சஷ்டி, வேத பாராயணங்கள்லாம் இருக்குது நம்ம ஆசிரமத்தில். ஸ்ரீராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாரும். நாராயண 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 ஸ்வதீர்த்த மிருத்பஸ்ம மிருதங்க பாஜாம் பிசாச துக்கார்த்தி பயாபஹாயே ஆத்மஸ்வரூபாய ஷரீரபாஜாம் ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதி பதயே. ஜானகீகாந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திகி.